மாம்பழத்தோறு பக்கத்தூர் கட்டமன் கோட்டை ரிலாக்ஸ் அவரை பார்க்க வந்தேன். நல்ல வயல்வெளியில் போகிறதுக்கு பசுமையாக இருக்குது பாருங்கள். கோழி வளர்க்குறாரு, கோழி பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணுறாரு. அப்படியே பார்க்குறதுக்காக போகிறேன். நெல் பறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நெல் விளையிறதுக்கு முன்னாடி இதான் பறிச்சல்னு சொல்கிறது. இங்கே கலர் மாறிச்சு வச்சிங்களா? நல்ல விளைச்சல் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். நல்லா விளைஞ்சிட்டா ஃபுல்லாக மஞ்சள் ஆயிரும். ஃபுல்லாக விளையிறதுக்கு முன்னாடி பாருங்கள், பசுமையாக இருக்கா? எப்படி இருக்கு பாருங்கள். வரப்பில் பார்த்து நடந்து போனோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்ன கிழங்கு செடியா? இது கத்திரியா? அதுக்குள்ளே கத்திரி போட்டிருக்காங்க பாருங்கள். கொஞ்சோண்டு இடத்துல இல்லை கத்திரி மிளகா, கத்திரி செடி, மிளகாய் செடி பார்த்தீங்களா? கொஞ்சோண்டு செடி நல்லா காய்க்கும். வேப்பங்கன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதான் கத்திரி செடி, கத்திரிக்காய், மிளகாய் அருமையாக இருக்கா பார்க்குறதுக்கு. தென்னை மரம் சூப்பர், அழகாக இருக்கு பாருங்க. பசுமையாக பசுவின் நினைவுகளோட கிராமத்தில் வாழ்க்கை வாழ்கிறது ஒரு தனி சந்தோஷந்தாங்க. செம்பூத்துன்னு சொல்லுவாங்க, கத்துது பாருங்கள். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா பாருங்க. நல்லா தண்ணி இருந்தால் போதுங்க, நெல்லுக்கு தண்ணி நல்லா வந்தால் போதுங்க. நல்லா விளைச்சல் இருக்குங்க. செட் தண்ணி, ஆற்று தண்ணி, அதனால் ஓகே, குட், அருமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கிராமத்து வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. கொஞ்சோண்டு இடத்துல அழகாக எவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்புறம் தென்னை மரம், நெல் தோட்டம், காய்கறி தோட்டம். இதில் பாருங்கள் கத்திரிக்காய், கத்திரி எவ்வளோ வளர்த்தியாக இருக்குது பாருங்கள். கத்திரி செடி ரொம்ப வளர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? பூசணி போட்டிருக்கு பாருங்கள். தேங்காய் பூசணி போட்டிருக்கு பாருங்கள். இது காய் காய்ச்சல். இது பிக்கங்காய் செடிங்க, இது பிக்கங்காய் இலை, இது பூசணி இலை. சொரை இருக்குது பாருங்கள், சொரை. தேங்காய் சொரக்காய் செடி, சொரக்காய் காய்ச்சிருங்க. இது கத்திரிக்காய் பார்த்தீங்களா? நல்லா விலங்க கிணத்துல விட தெரிஞ்சுங்க. நான் பாட்டுக்கு கத்திரி ஒரு செடி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் செடி. ஒரு செடி அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த தக்காளி இருக்குங்க, இந்த தக்காளி காய். கொஞ்சோண்டு இடத்துல தோட்டம் போட்டிருக்காங்க. நெல் அந்த பக்கம், இந்த பக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.